ஹைடல்பர்க் கேட்டகிசம் என்ற நம்முடைய தொடர் வேத படிப்பிலும் இன்றைய நாளிலே கடந்த வாரம் நாங்கள் ஆரம்பித்த வினாவிடை 19வது வினாவிடையில 2வது பகுதியை இன்றைய நாள்ல நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு எங்களுடைய இரட்சகர், அவர்தான் எங்களை மீட்டுக் கொள்ளும்படியான, அல்லது நாங்க படிச்சு கொண்டு வந்தோம் எப்படி 2 தன்மைகளை கொண்ட ஒரே நபர் அந்த மீட்பர். அப்ப நாங்க படித்தோம் ஏன் அந்த மீட்பருக்கு, ஒரு பாவியை மீட்டுக் கொள்ளும் அந்த மீட்பருக்கு, இரட்சகருக்கு ஏன் 2 தன்மை காணப்பட வேண்டும் என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். அதே அந்த ஒரே நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதையும் நாங்க கற்றுக்கொண்டோம். அதுக்கு பிறகு அந்த மீட்பரை, அவர் மாத்திரம்தான், கிறிஸ்து இயேசு மாத்திரமே எங்களுடைய இரட்சகர் என்ற அந்த சத்தியத்தை எதிலிருந்து அறிகிறீர்கள் என்பதுதான் இந்த 19வது கேள்வி பதிலின் விளக்கம், கேள்வியும் பதிலுமாக இருக்கிறது. அப்ப அதுக்கான பதில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து அதை நான் அறிந்து கொள்றேன். அதாவது தேவன் முதல்ல இந்த இரட்சகரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறார். எங்க? ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் தோட்டத்துல, ரைட், அங்க எழுதியிருக்கோம் பாருங்க. ஏதேன் தோட்டத்திலே வெளிப்படுத்தி பின்னர் பரிசுத்த கோத்திர பிதாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டு, அதை தொடர்ந்து பலிகள் மற்றும் நியாயப்பிரமாண சடங்குகளினாலே முன் நிழல்களாக காண்பிக்கப்பட்டு, முடிவில் தம்முடைய அன்பான குமாரனால் நிறைவேற்றப்பட்டதில் இருந்தாகும். சரியா? எப்படி இதை நாங்க அறிந்து கொள்றோம் என்பதற்கான பதில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாடத்தை நாங்க கடந்த வாரம் ஆரம்பித்து நாங்க கற்றுக்கொண்டு வரும் பொழுது நாங்க கண்ட காரியம் என்னன்னா, தேவன் தம்மை குறித்து, அதான் நாங்க கடந்த வாரம் பார்த்த காரியத்தையும் கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்கு போறது கொஞ்சம் தொடர்பு படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். சரியா? அப்போ நாங்க இங்க என்ன எழுதியிருக்கோம் பாருங்க. தேவன் தம்மை குறித்து போதிக்க விருப்பம் கொள்வது வெளிப்பாடாகும். அப்ப வெளிப்பாடு என்றால் என்ன? தேவன் தன்னை குறித்து போதிக்க விரும்புகிற காரியத்தை தான் நம்ம வெளிப்பாடுன்னு சொல்றோம். சரியா? அப்போ கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதன் படியே நாம் அவரை அறிய முடியும் என்றதை நாங்க பார்த்தோம். அதாவது கடவுள் தன்னை எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவுதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள முடியுமே அல்லாமல் அதை மீறி ஒரு மனிதனாலும் அவர் அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். அப்போ நாங்க விசேஷமா ஆரம்பித்த காரியம் என்னன்னு சொன்னா, அப்ப தேவன் விசேஷமா பைபிள்ல வேதாகமத்தை நாங்க கவனிக்கிற மாதிரி 2 வெளிப்பாடுகளை கடவுள் தந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன அந்த 2 வெளிப்பாடுகள்? ஒன்று பொதுவான வெளிப்பாடு என்பதை நாங்க பார்த்தோம். 2வது விசேட வெளிப்பாடு என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இன்றைக்கு நாங்க கடந்த வாரம் ஆரம்பித்த பாடம் என்ன காரியத்தை படிக்கிறோம்? பொதுவான வெளிப்பாடை நாங்க படித்துக் கொண்டு வாரோம். அப்ப பகுதி 1 பார்த்தோம், பகுதி 2ஐயும் பொதுவான வெளிப்பாட்டுக்கான பகுதி 2 இன்றைய நாளிலும் படிக்க இருக்கிறோம். அப்போ அந்த பொதுவான வெளிப்பாடு என்றால் என்ன? கடவுள் தன்னை இந்த இயற்கையின் மூலம் வெளிப்படுத்துகிறது தான் இந்த பொதுவான வெளிப்பாடு என்று சொல்லுகிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த படைப்பு முழுமையும் தேவனுடைய கரங்களின் கிரியைகளாக இருக்கிறது. ரைட்? அந்த கிரியைகள்ல, அதாவது வானம் நாங்க பார்த்திருந்தோம், என்ன பாருங்க, அவருடைய படைப்புகள், ரைட்? இந்த இயற்கை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ரைட்? வானம், பூமியில இருக்கின்ற ஜந்துக்கள், மரம், செடி, கொடிகள், மனிதன், அதே போல கடலுக்குள்ள கடல்வாழ் உயிரினங்கள், ரைட்? இவைகள் எல்லாவற்றிலும் ரைட் கடவுள் என்ன செய்யறாரு? தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய பவர், அதுதான் நம்ம வல்லமைன்னு சொல்றோம், தன்னுடைய வல்லமையை என்ன செய்யறாரு? இந்த இயற்கையின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தான் நாங்க என்ன சொல்றோம்? பொதுவான வெளிப்படுத்தல் என்று நம்ம சொல்றோம். சரியா? அப்போ சங்கீதம் 19:1 வாசிக்கிறோம், என்ன? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையாய் இருக்கிறது, கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம்.
சரியா? அப்போ இயற்கையின் மூலம் தேவன் தன்னுடைய அந்த மகத்துவத்தை, வல்லமையை ரைட் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரைட்? அப்ப என்றதை நாங்க கவனிச்சோம். ரைட்? அப்போ வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாங்க வாசிச்சிருந்தோம். கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்று நம்ம பார்த்தோம். அப்ப கடவுள் தன்னுடைய மகிமை, தன்னுடைய கனம், தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சிருஷ்டிகளின் மூலம், தன்னுடைய படைப்பின் மூலம் வெளிப்படுத்துவதை தான் நாங்கள் பொதுவான வெளிப்படுத்தல் என்பதை நாம பார்த்திருந்தோம். எனவே கடவுள் தன்னுடைய இயற்கையினாலே அல்லது சிருஷ்டிப்பினாலே வெளிப்படுத்தி இருக்கிறதுனால என்ன இங்க போட்டிருக்கோம் பாருங்க, மனிதர்கள் என்ன செய்ய முடியாது. ரைட்? மனுஷன் வந்து எல்லா இடத்திலும் என்ன செய்யறான், கடவுளை சந்திக்கிறான் இயற்கையின் மூலம். இயற்கையை காணும் பொழுது கடவுளுடைய வல்லமையை காண்றான். ரைட்? இயற்கையை காணும் பொழுது கடவுளுடைய ஞானத்தை அதுல காண்றான். ரைட்? கடவுளுடைய பவர் அதுல அதுல காண்றான். அதுலயே நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், அந்த சூரியன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அதுல இருக்கிற ஆச்சரியங்கள் என்ன. ரைட்? மனுஷன் சுவாசிக்கும்படி கடவுள் இந்த ஆக்சிஜனை என்ன செஞ்சிருக்காரு, ஒரு அளவுக்கு தான் கொடுத்திருக்காரு. அதுக்கு மேல போனா ஆக்சிஜன் இல்ல, மனுஷனுக்கு உயிர் வாழ முடியாது. அப்ப கடவுள் அந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறார் என்பதுல அவருடைய மகிமை, அவருடைய கனம் அல்லது அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை அதுல விளங்குகிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறதுனால மனுஷன் என்ன செய்ய முடியாதா. ரோமர்ல நாங்க வாசிச்சோம் 1ஆம் அதிகாரம் 19-20 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாங்க படிச்ச காரியம் தான் என்னது, இந்த வசனத்தின் மூலம் காண்றோம். கடவுள் தன்னுடைய நித்திய வல்லமையை தான் உண்டாக்கின காரியங்களுக்கூடாக தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே மனுஷன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவராலே நான் படைக்கப்பட்டவன் என்று அந்த சத்தியத்தை ஒருவன் என்ன செய்ய முடியாது, மறுதலிக்க முடியாது என்பதை நாங்க பார்க்கிறோம். மறுதலிக்க முடியாதபடிக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை இந்த இயற்கையில வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிச்சோம். சரியா? ரைட். இங்க நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இப்ப கடவுள் என்ன செய்யறாரு, உலகத்தின் மூலம், இயற்கையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தினார் இல்லையா என்பதை நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் இயற்கையில் கடவுளுடைய வல்லமைய கண்டு என்ன செய்ய முடியல மனுஷனால. இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆனால் மனிதன் பாவத்தினால் கரைப்பட்டபடியினால் அவனால் இயற்கையை பார்த்து என்ன செய்ய முடியல, படைத்தவருடைய வல்லமையை காண முடியவில்லை இல்லையா? இன்றைக்கு இயற்கையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இயற்கையில் இருக்கின்ற கடவுளுடைய வல்லமையை மனுஷனுக்கு காண மாட்டேங்கிறான், காண முடியல அவனால. ஏன்னு சொன்னா, பாவத்தினாலே அவன் கரைப்பட்டதுனால, அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு பாவம் செய்ததுனால இந்த இயற்கையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை மனிதன் என்ன செய்ய மாட்டான், காண முடியாதவனாக அவன் இருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? ஏன் காண முடியாதவனாக இருக்கிறான்? ரோமர் 1ல வாசிக்கிறோம், மனுஷன் இயற்கையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை என்ன செய்துட்டானா, அந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து விட்டான் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? கடவுளுடைய வல்லமையை அநியாயத்தினாலே மனுஷன் என்ன செய்துட்டான், அடக்கி வைத்துட்டான். ஆகவே அவனுக்கு அந்த இயற்கையில இருக்கின்ற கடவுளுடைய வல்லமையை காண முடியாம இருக்குது. அந்த இயற்கைக்கு பின்னாலே ஒருவருடைய கரம் உண்டு, அந்த கரம் வல்லமையுள்ள சிருஷ்டிகரின் கரம் என்ற அந்த சத்தியத்தை அவனால அறிய முடியாதபடிக்கு சத்தியத்தை புறக்கணித்தவனாக மனிதன் காணப்படுகிறதுனால அவன் அந்த கடவுளுடைய வல்லமையை அவன் காண முடியாதவனாக இருக்கிறான் என்பதை
ரோமர் 1 நம்ம கவனிக்கிறோம். சரியா? அந்த ரோமர் வசனங்களை நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? தேவனை குறித்த அறிவு எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ரைட்? படைப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட்? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயற்கையின் மூலம் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஞானத்தை கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரியா? அடுத்த வசனம் பாருங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, இல்லையா? அப்ப கடவுளுடைய வல்லமைய, ரைட், கடவுளுடைய தேவத்துவம், ரைட், அவருடைய தெய்வீக தன்மை எப்படி என்று சொல்லி யாரும் காணல. அது காணப்படாதவைகள். அப்ப கடவுள் என்ன செய்திருக்கிறார்? காணப்படாத தன்னுடைய வல்லமையை, ஒரு மனிதனும் காணாத தன்னுடைய வல்லமையை அவர் சித்தம் கொள்ளுகிறார். இந்த உலகத்தின் மூலம், இந்த இயற்கையின் மூலம், தன்னுடைய படைப்பின் மூலம் எல்லா மனிதனும் காணும்படியாக அவர் என்ன செய்யறாரு? இயற்கையின் மூலம் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறார். அதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதான் அந்த வசனம் சொல்லுது. ரைட்? அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, அதாவது படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயற்கையினாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு, ரைட், 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் படைத்தார் இல்லையா? அந்த படைக்கப்பட்ட காரியங்கள் அந்த காலத்தின் முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறதா? சரியா? தெளிவாய் ஆண்டவர் ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கின்றார். நீ அவராலே படைக்கப்பட்டவன். ரைட்? நீ அவருக்குரிய கனத்தை செலுத்தணும். நீ அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ரைட்? நீ அவருக்கு பயந்து இருக்கணும் என்ற அந்த காரியத்தை இயற்கையின் மூலம், அந்த வல்லமையை, அந்த இயற்கையின் மூலம் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய ஞானத்தை கடவுள் உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாராம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள் மனுஷனுக்கு எப்படி தெரியுதா? தெளிவாய் தெரியுதா? தெளிவாய் காணப்படும்படிக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். ரைட்? ஆனால் மனுஷன் என்ன செய்துட்டான்? அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும். அப்போ மனுஷன் இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாரு என்பதை அறிகிறான். ரைட்? அப்படித்தான் ஆண்டவர் அந்த சிருஷ்டியின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் வேதவசனம் தொடர்றது எப்படின்னு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ கடவுளை காண்றான், கடவுளுடைய வல்லமையை இயற்கையில காண்றான், ஒரு சிருஷ்டிகர் உண்டு என்பதை அறிகிறான். அதை அறியும்படியாக தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் தெளிவாக. இந்த வசனம் சொல்லுது. அதே அப்ப தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டும் மனுஷன் என்ன செய்துட்டான்? தன் சிந்தனையினாலே வீணாய் போனான். தன் இருதயம் இருளடைந்து போனது. காரணம் என்ன? அவன் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தல, அவரை தேடல, அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் தொடருது ரோமர் 1. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, இல்லையா? அப்ப பாருங்க எவ்வளவு உண்மை இந்த வசனம்னு சொல்லி. ரைட்? உலகத்துல அநேக விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் நிறைய காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்? இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகம் இப்படியாக செயல்படுது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. சூரியன் எப்படியாப்பட்டது, நட்சத்திரம் எப்படியாப்பட்டது, ரைட்? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அந்த ஞானத்தை வச்சு அவன் என்ன செய்துட்டான்? கடைசியில கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கின்ற தேவனுடைய வல்லமையை கண்டு அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், இவைகளை படைத்த தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னுடைய ஞானத்தை பெருசா எண்ணிக்கொண்டு, நாங்க இவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் பாருங்க, நாங்க இவ்வளவு விஞ்ஞானத்துல வளர்ந்திருக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிட்டு தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு, தங்களை ஞானி என்று சொல்லிக்கொண்டு தேவனை மறுதலிச்சு வேதவசனம் சொல்லுது பைத்தியக்காரராகனாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ உலகத்துல பெரிய பெரிய ஞானிகள், எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர்கள், ரைட்,
கண்டுபிடிச்சிட்டு கடவுளே கடைசியில இல்ல, அவைகளை படைச்ச அந்த வல்லமை உள்ளவரே காணாதவன் யாரா? வேதவசனம் சொல்லுது பைத்தியக்காரன், சிந்தனையில வீணா போனவன், ரைட் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்ப மனுஷன் எப்படி வீணா போனா சிந்தனையில? இப்ப இயற்கைய பார்க்கிறான். இயற்கையில இருக்கிற தேவனுடைய வல்லமை தெளிவா காணப்படுது. ஆனா இவன் சிந்தனையில வீணராகி, ரைட்? ஆ தன்னுடைய ஞானத்த தவறா பயன்படுத்தி என்ன செய்துட்டான்னு சொன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ரைட்டா? இதுதான் ஞானியினுடைய வேலை. உலகத்துல இருக்கிற ஞானியினுடைய வேலை என்னது? இயற்கையை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கடைசியா என்ன சொல்லிட்டான்? ரைட்? இவைகள் தான் கடவுள். ரைட்? இவைகளை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை தேவன் சரியான முறையில தெளிவாய் வெளிப்படுத்துறாராம். வேதவசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருது இயற்கையில. ஆனா அத பார்க்கிற மனுஷன் என்ன செய்றான்? சிந்தனையில வீணராகி, பைத்தியக்காரனாகி என்ன செஞ்சிட்டான்? பறவைய புடிச்சு, ரைட்? ஒரு காக்காவ புடிச்சு சொல்லிட்டான். இதுதான் கடவுள்ன்னு சொல்றான் இப்ப. ஆ? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமைய சிருஷ்டிப்புக்கு கொடுக்கிறான். சிருஷ்டிகருக்கு கொடுக்காம சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறான். காக்காவ பார்த்து நீ தான் கடவுள்ன்றான். குருவிய பார்த்து நீ தான் கடவுள்ன்றான். ரைட்? மிருகங்கள் சரியா? நாயா இருந்தாலும் பரவால்ல, பூனையா இருந்தாலும் பரவால்ல, எலியா இருந்தாலும் பரவால்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? நீ தான் கடவுள். ரைட்? நான் உன்னையே கும்பிடுறேன். அப்ப அதுக்கு உருவம் செய்யறான். அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யறான். அத பாதுகாக்கிறான். அதுக்கு ஒரு கோயில் கட்டுறான். எல்லாம் செஞ்சு அதுக்கு தன்னுடைய மகிமையை செலுத்துறான். ரைட்டா? அடுத்து பாருங்க ஊரும் பிராணிகள். பாம்பா இருந்தாலும் பரவால்ல, அ எந்த என்னது புழுவா இருந்தாலும் பரவால்ல. அ அருவருக்கத்தக்க புழுவா இருந்தாலும் பரவால்ல. அவன் என்ன செஞ்சுறான்? அத எல்லாத்தையும் சாமி ஆக்கிடுறான் இன்னைக்கு. ரைட்? அப்ப ஆக்கிட்டு பாருங்க அந்த வசனம் சொல்லுது, பிரா அ அ அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்ப மேல பார்க்கிறோம் மனுஷர்களுடைய ரூபத்துக்கும் ஒப்பாக மாற்றுனாங்களாம். ரைட்டா? இன்னைக்கு என்ன சொல்றான் மனுஷன்? ஒண்ணு நான் தான் கடவுள்ன்றான். அல்லது மற்றவங்கள பார்த்து நீ தான் கடவுள். மனுஷன் மகிமைப்படுத்திக் கொள்றான். அப்ப இங்க பார்க்கிற மனுஷர், பறவை, மிருகம், ஊரும் பிராணி இது எல்லாமே கடவுளால ஞானமாக படைக்கப்பட்டு வி அ இயற்கையில வைக்கப்பட்டது. இல்லையா? அப்ப இந்த கடவுளால படைக்கப்பட்ட இந்த இயற்கையின் காரியத்தின் ஊடாக மனுஷன் எத பார்க்கணும்? கடவுளுடைய ஞானத்தையும், கடவுளுடைய வல்லமையும் தான் பார்க்கணும். மிருகங்களுடைய அ குண இயல்புகள பார்க்கும் பொழுது, மிருகங்களுடைய வாழ்க்கை முறைய பார்க்கும் பொழுது, அ அதே நேரத்துல ஊரும் பிராணிகளுடைய வாழ்க்கை முறைய பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய சிந்தனை, ஞானம், அவனுக்குள்ள இருக்கிற சரீர அமைப்புகள பார்க்கும் பொழுது, ரைட்? என்ன செய்யணும் மனுஷன்? அவைகளை படைத்த ஆண்டவருடைய வல்லமைய அதுல பார்க்கணும். ஆனா இவன் என்ன செய்துட்டான்? அந்த வல்லமைய பார்க்காம, ரைட்? படைக்கப்பட்ட காரியங்களையே கடவுளுடைய மகிமை அவைகளுக்கு செலுத்தி, அவைகள கடவுளாக மாற்றி வைத்துட்டான். அப்போ பொதுவான வெளிப்பாடு ஜெனரல் ரெவலேஷன்ல கடவுளுடைய வல்லமைய பார்க்கிறதுக்கு பதிலாக மனுஷன் என்ன செய்துட்டான்? சத்தியத்தை அடக்கி வச்சு, அந்த ஜெனரல் ரெவலேஷனையே கடவுளாக மாற்றுகிறவனாக மனுஷன் தன்னுடைய சிந்தனையில வீணா போனான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆகவேதான் வசனம் தொடருது பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கப்பட்டவர். ஆமென். அப்ப மனிதர்கள் சிருஷ்டிகரை அவருடைய வல்லமைய இந்த சிருஷ்டிப்புக்குள்ள பார்க்காம சிருஷ்டிப்புகளை என்ன செய்துட்டாங்க? தொழுது கொண்டு அவைகளை சேவித்து அவைகளை தங்களுக்கு கடவுளாக மாற்றி சிந்தனையில வீணராகி பைத்தியக்காரரானார்கள். அப்போ பொதுவான வெளிப்படுத்தல் மூலம் கடவுளுடைய வல்லமையை காண முடியாதபடி, அவருடைய அந்த ஞானத்தை காண முடியாதபடி மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இல்லையா? எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. நாங்களும் இப்படித்தான் இருந்தோம். ரைட்? கடவுளுடைய வல்லமைய இயற்கையில காணல.
ஆனால் இப்பொழுது கடவுள் எங்களுடைய கண்களை திறந்து அவருடைய வார்த்தையின் ஊடாக சிருஷ்டிகர் யார், சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை எங்களுக்கு காண்பித்திட்டார். ரைட்? காண்பித்ததுக்கு பிற்பாடு இப்பொழுது நானும் நீங்களும் ஒரு மிருகத்தையோ, ஒரு பூமியில இருக்கின்ற இயற்கையையோ, கடலோ அல்லது கடலுக்குள்ள இருக்கின்ற ஜந்துக்களோ, ஜீவ ஜந்துக்களோ, அதே போல ஆகாயமோ, அதுல இருக்கின்ற பறவைகளோ, நட்சத்திரங்களோ, சூரியன் சந்திரனோ அல்லது மனிதனோ, எதை பார்த்தாலும் எங்களுடைய சிந்தனையில வர வேண்டியது என்ன? அந்த காரியங்களை ஞானமாய் படைத்த சிருஷ்டிகர் எவ்வளவு மேன்மையானவர் என்ற சிந்தனை தான் வரணும். ரைட்? இயற்கையை பார்க்கும் பொழுது, இயற்கையில் இருக்கின்ற பிரம்மாண்டங்களை பார்க்கும் பொழுது மனுஷன் கையெடுத்து கும்பிடுறான். நாங்க கும்பிடுறது இல்ல. ஏன்? நாங்க அதை படைத்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை பார்க்கிறோம். சூரியன் அவ்வளவு வல்லமை உள்ளது. பூமி, கடல், அலைகள் அவ்வளவு வல்லமை உள்ளது. ரைட்? என்று நாங்க பார்க்கும் பொழுது அவைகளை படைத்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டவர் என்று சொல்லும் அளவுக்கு இந்த இயற்கை என்ன செய்து எங்களை தேவனை நோக்கி பார்க்க எங்களை ஏவுகிறது. ரைட்டா? ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? பொங்கல் வந்துருச்சுன்னு சொல்லி சூரிய பகவானுக்கு வெளியில வச்சு பொங்கல் வச்சு திரிஞ்சு கொண்டிருக்க கூடாது. ரைட்? நாங்க தமிழர்கள் உழவர் பண்டிகையை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு நல்லது, கொண்டாடுங்க. ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் மூலம் உழவர்கள் என்ன செய்யறாங்க? சூரியனுக்கு நன்றி செலுத்துறாங்க. சூரியனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக கடவுள் எங்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. சூரியனை படைத்த அந்த வல்லமை உள்ள காரியத்தை படைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி சூரியனை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரைட்? எனவே இந்த காரியங்களை கடவுளுடைய வல்லமையை பார்க்கணும். மனுஷனுடைய ஞானத்தை காணும் பொழுது அவன் பாருங்க, இன்றைக்கு உலகம் உலகம் எப்படியாப்பட்டது, உலகத்துல என்னென்ன காரியம் இருக்குது, உலகம் எப்படி இயங்குது, வானம் எப்படியாப்பட்டது, நட்சத்திரம் எப்படியாப்பட்டது, அங்க ரொக்கெட்ஸ் அவைகளை அனுப்பி அவைகளை கண்டுபிடிக்கும் அளவுக்கு ஞானம் உள்ளவனா இருக்கிறான். அந்த ஞானத்தை காணும் பொழுது எங்களுக்கு என்ன யோசனை வரணும்? அந்த ஞானமுள்ள மூளையை படைத்தவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், ஞானத்தின் பூரணம் உள்ளவர் என்பதை தான் நம்ம பார்க்கணும். ரைட்? என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்கள். எனவே பொதுவான வெளிப்பாடு தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய ஞானத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்க காண்பிக்கிறோம். இப்ப நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, இந்த பொதுவான வெளிப்பாட்டை ஆண்டவர் இயற்கையிலும் அதே போல மனிதனுடைய மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா? அந்த மனசாட்சி கடவுள் எங்களுக்கு கொடுத்தது. அந்த மனசாட்சியின் மூலம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்ற உணர்வை உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனுஷனுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப இயற்கையின் மூலம் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல மனசாட்சியின் மூலம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கும் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கின்றார் என்ற உணர்வை அவனுக்குள் கொடுத்திருக்கின்றார். ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் நாங்க வாசிக்கிறோம். இப்படி 14ஆம் 15ஆம் வசனம், அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின் படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம் அது? இப்போ நியாய பிரமாணம் என்றால் என்ன? கடவுள் கொடுத்தார் இல்லையா? 10 கட்டளைகளை கொடுத்து, இதன்படி செய்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இதன்படி செய்யாட்டி உங்களுக்கு சாபம் வரும். இப்போ இந்த நியாய பிரமாணத்தை வார்த்தையினாலே பெறாத மக்கள், உலக மக்களுடைய மனசாட்சியே எப்படியா இருக்குதான்? நியாய பிரமாணமாக இருக்குதான் இல்லையா? அதான் சொல்லப்படுது, சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறது போல அவங்க என்ன செயல்படுறாங்க. அதாவது மனசாட்சி அவங்களுக்கு சொல்லுது, இது சரி, இது பிழை என்று சொல்லுது. இப்படி இப்படி சரியானதை செய்யறதுதான் தன்னை சிருஷ்டித்தவருக்கு விருப்பமானது. அதுக்குத்தான் நாங்க பூமியில இருக்கிறோம் என்ற சிந்தனை. ரைட்? அடுத்த வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். சரியா? இப்ப மனுஷன் பாருங்க, கடவுள் அறியாட்டியும் ரைட், நல்லது செய்யணும்ன்ற விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? ரைட்? மிருகத்தை கூட கொல்லக்கூடாது, எறும்பையும் மிதிக்க கூடாது, ரைட்?
நாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு உணர்வு இருக்குதா இல்லையா? மற்றவனை கொலை செய்யறதோ, மற்றவனுடைய காரியங்களை திருடுறதோ, அது தவறு, அது பாவம் என்று பைபிள வாசிக்காதவங்களும் நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? காரணம் அந்த மனசாட்சி. அந்த மனசாட்சியின் மூலம் தேவன் எதை விரும்புகின்றார், எதை வெறுக்கின்றார் என்ற உணர்வை கடவுள் என்ன செய்திருக்கிறாரு? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் கொடுத்திருக்கின்றார். இதுவும் பொதுவான வெளிப்படுத்தல். ஜெனரல் ரெவலேஷன் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப நல்லது, கெட்டது தெரியுது அவனுக்கு. எப்படி செஞ்சா தான் நல்லோம். மத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. நாங்க ஒழுக்கமா இருக்கணும். நாங்க மோசமா நடந்து கொள்ளக்கூடாது. ரைட்? அப்ப நாங்க நல்லா வாழ்றதுக்கு சில அ சட்ட திட்டங்களை இயற்றணும் என்றெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறதுக்கான காரணம், அந்த மனசாட்சி தேவன் அவனுக்குள்ளே அவனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்குள்ள வைத்த அந்த மனசாட்சி. அப்ப இந்த மனசாட்சி அவனுக்கு சொல்லுது, ரைட்? எது ஒழுக்கமான வாழ்க்கை? தன்னை சிருஷ்டித்தவர் எதற்காக தன்னை சிருஷ்டித்திருக்கின்றார் என்பதை இந்த மனசாட்சி அவனுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது என்பதையும் நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ ஒன்று பொதுவான வெளிப்படுத்தல்ல இயற்கையின் மூலம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல மனுஷனுடைய மனசாட்சியின் மூலம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது பொதுவான வெளிப்படுத்தல் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. ஆகவே இயற்கையும் மனசாட்சியையும் மனிதன் நிராகரிப்பதால், இல்லையா? அப்ப இயற்கையில் இருக்கின்ற வல்லமை எப்படி மனுஷன் நிராகரிக்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். ரைட்? எப்படி பார்த்தோம்? அந்த மகிமைய மிருகங்களுக்கு செலுத்திட்டான். வீணரா போயிட்டான் மனசுல, சிந்தனையில. மனசாட்சியிலும் என்ன செய்துட்டான்? கடவுளை மறுதலிக்கிறான் இன்னைக்கு. எது நல்லது, எது நியாயம், எது ஒழுக்கம் என்று தெரிந்தும் மனுஷன் என்ன செய்யறான்? அத வேண்டுமென்றே நிராகரிச்சுட்டு என்ன செய்யறான்? தீமையானதை பற்றிக் கொள்றான். ரைட்? தனக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டு போறான். ரைட்? அப்போ அந்த விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஒரு மனசாட்சியில ஒரு குற்ற உணர்வு உண்டாகுது. கில்ட்டி கான்ஷியஸ் உண்டாகுது. ஆனாலும் என்ன செய்யறான்? அதையும் அடக்கி கொண்டு தீமையான காரியங்களை மனுஷன் தொடர்ந்தும் செய்து கொண்டே போகிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அப்ப என்ன செய்யறான் மனுஷன்? இயற்கையிலையும் மனசாட்சியிலையும் அவன் என்ன செய்யறான்? கடவுளை உணர்ந்தும் அதை நிராகரிக்கிறவனாகவே இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? என்பதை நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல நாங்க என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, இந்த இயற்கையின் மூலமும் இந்த மனசாட்சியின் மூலமும், அதாவது ஜெனரல் ரெவலேஷன் என்று சொல்லப்படுகின்ற பொதுவான வெளிப்படுத்தலாக இருக்கின்ற இயற்கை அல்லது மனசாட்சியின் மூலம் மனுஷன் என்ன செய்ய முடியாதான்? கடவுளை அல்லது ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை கண்டு கொள்ள முடியாது என்பதை நமக்கு வேதாகமம் சொல்லித் தருகிறது. சரியா? ரைட்? அப்போ இயற்கையை பார்த்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுருவான். மனசாட்சியில நல்லவனாகவே வாழ்ந்தா ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுருவான் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. நாங்க என்ன பார்த்தோம்? அவைகளை அவன் அடக்குறான். அடக்கி என்ன செஞ்சான்? கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறான். கடவுளுடைய வல்லமையை காணல. அப்படி வல்லமையை கண்டாலும் அவனால என்ன செய்ய முடியாது? பொதுவான வெளிப்படுத்தலின் மூலம் ரட்சிப்படைய முடியாது. ஏன் என்று சொன்னால், ரட்சிப்புக்குரிய வெளிப்படுத்தல்களை கடவுள் இயற்கையில வைக்கவில்லை. ரட்சிப்புக்குரிய வெளிப்படுத்தலை கடவுள் மனசாட்சியில வைக்கவில்லை. அதாவது சுருக்கமா சொல்லுவோம்னு சொன்னா, பொதுவான வெளிப்படுத்தல்ல கடவுள் ரட்சிப்புக்குரிய செய்தியை கொடுக்கவில்லை. ரைட்? என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரட்சிப்புக்குரிய செய்தி என்ன? மனுஷன் எப்படியாப்பட்டவன்? மனுஷன் எப்படி கடவுள் அவனை படைத்தார்? எப்படி அவன் பாவத்துல வீழ்ந்தான்? பாவத்துல வீழ்ந்த மனிதனை எப்படி கடவுள் மீட்டுக் கொள்ளும்படி செயல்பட்டார்? அதுதான் நம்ம சொல்றோம் ரட்சிப்பின் திட்டம்னு சொல்றோம். ரட்சிப்புக்கான பிளான் நம்ம சொல்றோம். எப்படி அவர் பிளான் பண்ணினார் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு? அப்ப அந்த பிளானத்தை நாங்க என்னன்னு பாக்குறோம்? கடவுள் இயேசுவை தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புறாரு பலியாக.
அப்ப அந்த பலி செலுத்துறதுக்கு முதல்ல அவர் வந்து பழைய ஏற்பாட்டுல அந்த பலிக்கு ஒரு முன் நிழலாட்டமாக ஒரு முன் படம் போல காண்பிச்சார். என்னது? மிருகங்களை பலி செலுத்தணும், ரத்தம் சிந்துதலின் மூலம்தான் ரட்சிப்பு உண்டாகும் போன்ற அந்த 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 ரட்சிப்புக்கு ஏதுவான வழிகளை ஆண்டவர் இயற்கையிலையும் மனசாட்சியிலையும் அதாவது பொதுவான வெளிப்படுத்தல்ல தரவில்லை. அப்ப ஆண்டவர் இயேசுவுக்கூடான அவருடைய சிலுவை பலி, அவருக்குள்ளான பாவ மன்னிப்பு, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், எப்படி மரணத்தை ஜெயித்தார், அவர் கொடுக்கின்ற நித்திய வாழ்க்கை போன்ற மனுஷனுடைய ரட்சிப்புக்கு ஏதுவான வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம்? விசேட வெளிப்பாடுன்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்ப என்ன 2 வெளிப்பாடு பார்க்கிறோம்? பொதுவான வெளிப்பாடு, அது 2 பார்த்தோம். இயற்கை, அதே நேரத்துல மனசாட்சி. ஆனால் அவைகளில் கூடாக தேவன் தன்னுடைய வல்லமையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரே அல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை வெளிப்படுத்தவில்லை. ரட்சிப்புக்கு ஏதுவான தன்னுடைய குமாரனுக்கு ஊடான பலியின் ஊடாக பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்க்கை, அதே போன்ற மரணத்தில் இருக்கின்ற ஜெயம் போன்ற விஷயங்களை எதுல வெளிப்படுத்தியிருக்கிறாரு கடவுள்? விசேட வெளிப்பாட்டினூடாக. அப்போ விசேட வெளிப்பாடுனா என்னது? வேதாகமம். வேதாகமம். அப்போ விசேட வெளிப்பாட்டுல தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் இயேசுனுடைய குழந்தையாக அவர் பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது கூடாக தான் பழைய ஏற்பாட்டின் அந்த பாவத்திலிருந்து மனுஷனை மன்னிக்கும்படி கடவுள் ஏற்படுத்தின பலி ஆடு. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்படுற மாதிரி இந்த மனுஷனுடைய பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து இயேசு வந்து பிறக்கிறார். இனி மிருகத்தின் ரத்தம் இல்ல, இனி கடவுள் இயேசுனுடைய ரத்தத்தினாலே தான் உனக்கு பாவ மன்னிப்பு, அதற்காக அவர் சிலுவையில பாடுகளை அனுபவிக்க வேண்டும் போன்ற மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டிய காரியங்களை பொதுவான விசேட வெளிப்பாட்டுல, ஸ்பெஷல் ரெவலேஷன்ல ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப விசேட வெளிப்பாடு சுருக்கமா என்ன சொல்றோம்? மனிதனை ரட்சிப்பதற்காக கடவுள் இயேசுவுக்கூடான ரட்சிப்பின் திட்டம், அதான் விசேட வெளிப்பாடு என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்பதான் இந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் இப்ப இந்த விசேட வெளிப்பாட்டை எங்களுக்கு விளக்கப்படுத்துது. 19வது கேள்வி பதில். அதை நாங்க அடுத்த வாரத்துல இருந்து படிக்க போறோம். அந்த விசேட வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இந்த பதில் எங்களுக்கு சொல்லி தருது பாருங்க. அதை நான் வாசிச்சுட்டு நாங்க நிறைவு செய்யலாம். விசேட வெளிப்பாடு, ரட்சிப்பின் வெளிப்பாடு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினாரு? பரிசுத்த சுவிசேஷத்தில் இருந்து, அதாவது தேவனே முதலில் ஏதேன் தோட்டத்தில வெளிப்படுத்தினாரா எதை? ரட்சிப்பின் காரியத்தை. அப்போ கடவுள் எங்களை ரட்சிக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வெளிப்படுத்தல ஆண்டவர் இயேசுவை பற்றி எங்களுக்கு எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? வேதாகமத்துல. இதை போயிட்டு வேற எங்கேயும் நாங்க பகவத்கீதையிலயோ வேற ஒரு புத்தகத்திலேயோ திரிபீட்டகிலேயோ குர்ஆன்லயோ போய் வாசிக்க இயலாது. அப்படி யாரும் வாசிச்சுட்டு இந்து மதத்துல இயேசு இருக்கிறாரு, அந்த மதத்துல இயேசு இருக்கிறான்னு சொன்னா நம்ப கூடாது. நம்ம அங்கெல்லாம் இயேசு இல்ல, அங்கெல்லாம் வெளிப்படுத்தப்படல. வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரே இடம் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் மட்டுமே என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளே அதை என்ன செய்யறாரு? ஏதேன் தோட்டத்துல வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் இப்ப பைபிள்ல ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த கோத்திர பிதாக்கள் அங்க இருந்த ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் போன்ற அவங்களுக்கு கூடாக கடவுள் எப்படி வெளிப்படுத்தினாரு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகளின் மூலம் எப்படி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அறிவிக்கிறாரு பழைய ஏற்பாட்டில இருந்து வரும் பொழுது என்பதை காண்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஆசாரிப்பு கூடாரம், அதுல செலுத்தப்படுகின்ற பலிகள், அதே மாதிரி நேரத்துல ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் மூலம் எப்படி அங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நியாயப்பிரமாணம், அங்க கொடுக்கப்படுகின்ற சடங்குகள் போன்ற காரியங்கள் கூடாக எப்படி ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தார். கடைசியா தன்னுடைய குமாரன் மூலம் எல்லா காரியங்களும் தன்னுடைய குமாரன் கடவுள் இயேசு கிறிஸ்துவ கூடாக அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுகின்றார் ஆண்டவர் என்பதை நாங்க பார்க்கிறோம். இதுதான் இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன். அதாவது
அஹ், விசேட வெளிப்பாடு அது வேதாகமத்தில் மட்டுமே உண்டு என்பதை நம்ம கவனிக்கிறோம். எனவே அடுத்த வாரத்திலிருந்து நாங்க பார்க்க போறோம் வேதாகமத்துல எப்படி ஆண்டவர் அந்த விசேட வெளிப்பாட்டின் ஊடாக ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அது ஏதேன் தோட்டத்திலிருந்து எப்படி எப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அடுத்த வாரம் படிக்க இருக்கிறோம். அப்போ இது ஒரு தொடர் வேத படிப்பா இருக்கும். நீங்க தொடர்ந்தும் படிக்கணும். படிக்கும் போதுதான் எங்களுக்கு தெளிவாக அந்த காரியம் விளங்கும். அப்போ சில நேரங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சில பேருக்கு ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, இப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிறத நம்பலாமா? நம்பக்கூடாதா? இப்ப நாங்கலாம் புதிய ஏற்பாட்டுக்காரவங்க தானே. இப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பழி அதெல்லாம் என்னத்த காட்டுது? இதெல்லாம் நமக்கு தேவையா? 10 கற்பனைகள்லாம் தேவையா? அப்ப சிலர் என்ன சொல்ட்டாங்க, பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்ல. நாங்க புதிய ஏற்பாடு மட்டும் தான் படிச்சா போதும். ரைட் என்று நாங்க சொல்லுவோம் இல்லையா? ஆனா இல்ல. கடவுள் 2 ஏற்பாடுகளையும் ஒன்றாக எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரே ஏற்பாடு தான் அது. ரைட்? அது 2 பிரிவுகள். அப்ப அது 2 அப்ப பழைய அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தல்ல கர்த்தராகிய இயேசுவே திரும்ப வாரும் ஆமென்னு சொல்லப்படுகின்ற அந்த வசனம் வரைக்கும் ஒரே சுவிசேஷம் தான். ஒரு செய்தி தான் சொல்லுது. அந்த செய்தி மனுஷனை மீட்கிறதுக்கு கடவுள் எப்படி செயல்பட்டார் என்ற செய்தி தான். அப்போ ஆதியாகமத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் புதிய ஏற்பாட்டுல இருக்க எல்லா காரியங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அது தொடர்பு இல்லாட்டி அது வேதாகமம் கிடையாது. ரைட்? ஒரு தாளையும் கிழிச்சு போட்டுட்டு நாங்க பைபிள விளங்கிக் கொள்ள முடியாது. சரி? அப்போ அந்த வெளிப்பாடு, விசேட வெளிப்பாட கடவுள் எப்படி தன்னுடைய வேதாகமத்தின் ஊடாக தந்திருக்கிறார் என்பதை அடுத்த வாரத்திலிருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ரைட். தேங்க் யூ. நாங்க எதுவும் காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத் தொடர்ந்து நாங்க நிறைவு செய்யலாம்.